ஏய் எனக்கும் அனுப்பிச்சிருக்காண்டி. அப்படியா? சரி அவன் எங்க இருக்கான்? மிஸ்ஸஸ் நட்டாஷா ராஜ்குமார், உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸ் இருக்கு. இது கமல் சார் வாய்ஸ் மாதிரி இல்லையே. உன் மூஞ்சிக்கே கமல் சார்லாம் பண்ணுவார். நான் பண்ணுறதே பெரிய விஷயம். எனக்கு கொஞ்சம் பேச விட்றி. சிட்டியில் முக்கியமான 3 ஷாப்பிங் மாலில் வச்சிருக்கியா? இல்லை, அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போவே நீ கிளம்பி என் கூட வெளியே வந்தீங்கன்னா மாயஜாலில் படம், மத்தியானம் ஹாட் கிச்சனில் லஞ்ச், ஈவினிங் மேரி ப்ரௌனில் ஸ்நாக்ஸ். நான் உன்னை எங்கே பிக்கப் பண்ணோம் அங்கேயே ட்ராப் பண்ணிடுவேன். இந்த டீலுக்கு ஓகேன்னா நீ கிளம்பி வந்து ஜென்ஸ் டாய்லெட் கிட்ட வெயிட் பண்ணு. அப்படி இல்லைனா எனக்கு 10 ரூபாய் டாப் அப் பண்ணிடு. டேய், மொட்டை மாடியில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வடாங்காய போட்டுட்டு இருக்க. என்ன சார், கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருக்கீங்க? இதை மட்டும் பிரின்சிபல் பார்த்தாலும் உங்க சீட்டு கிழிஞ்சிருக்காது. சரி நான் சொல்ல மாட்டேன். ஆண்டனங்களை கூட்டு போய் வந்த வேலை பாருங்க. இவங்க எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிற பொண்ணுங்கடா. ஏன்டா எல்லாருக்கும் மெசேஜ்க்கு மேல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்க? எனக்கும் ஃபோன் பண்ணி பேசணும் தான் ஆசை வலையா, ஆனால் பேலன்ஸ் இல்லையா? 10 காசு தான் இருக்குது. நீ என்ன டாப் அப் பண்ணுறியா? ஃபிகர்னு ஏன்டா உன் படிப்பை நீயே பாழாக்கிக்கிற? நானாவது என் படிப்பை மட்டும் தான் பாழாகிறேன். ஆனால் நீ பாடம் நடத்துறேன்னு காலேஜில் இருக்கிற எல்லார் படிப்பையும் பாழாகிறியே. நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக மாசம் 12,000 ரூபாய் ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு நல்ல ஷர்ட் பேண்ட், போக்குவரத்துக்கு பைக்கு, காதுல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ளூடூத், இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாருல உங்க அப்பா. நீ இப்படித்தான்டா பேசுவ. அந்த காலத்தில் நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. இந்த காலேஜை விட்டு வெளியே போகும்போது நீ அரியர்ஸோட தான்டா போவேன். அதெல்லாம் நான் ஈஸியா பாஸ் பண்ணிடுவேன். நான் எழுதி தரேன், நீ பாஸ் பண்ண மாட்டடா. நீ எழுதி ஊத்தா சத்தியமா பாஸ் பண்ண முடியாது. நான் வேற ஏதாவது நல்ல ஆளா வச்சு எழுதிக்கிறேன். நீ கிளம்பு. சார் இங்க தான் இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங் சார். நீங்க என்ன சார் மொட்டை மாடியில் மொக்க போட்டுட்டு இருக்கீங்க? டேய் கிளாஸுக்கு வாடா. நீ கிளாஸுக்கு வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். வாங்கம்மா. லேப்டாப், ஃபோனு, தாடி, டேய் என்னடா அதெல்லாம்? என்னை போல் ஒருவன். ஆனா உன்னோட இந்த கெட்டப்ல ஏதோ ஒன்று குறையுது. எது? இந்த தக்காளி கூட தானே கண்டினியூட்டி எல்லாம் பக்காவா காலங்கத்தாலே பண்ணி வச்சுட்டேன். இந்த தாடி தானே சரியா ஓட்டல. மச்சா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இருடா, இப்பதான் நான் வந்தேன். இப்போவா? கிளாஸுக்கு வந்து 5 நிமிஷம் ஆகுதுரா. அவனால ரொம்ப நேரம் பார்க்கவே முடியாது. வாத்தியார் மாதிரியா இருக்கான். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல வாட்டர் பாக்கெட் வைக்கிற மாதிரி. சரி நான் கிளம்புறேன் மச்சான். நில்டா. நான் கிளம்புறேன்டா. அவனுதான் வந்துட்டான்டா. வணக்கம் ஐயா. அமருக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள். தன்னை நோக்கி உலகம் தளர்தற்கும் அன்னை நோய்க்கும் அங்கு பரதனாற்றும். தன்னை நோக்கி வகுப்பையே வழிச்செடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. அடி பெண்ணை கும்மியடி, தமிழ்நாடு குலுங்கிட கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட் ஃபிகர்? நான் பாடின பாட்டதான் நீ அபாரம் அற்புதம்னு சொல்றேன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? சார் யாரு? யாம் மகாகவி பாரதி. டேய் தொப்ப கொஞ்சம் பெருசா இருந்தா சந்தான பாரதி மாதிரியா இருப்ப. இவரு மகாகவி பாரதி. கோவத்துல மூக்கு மூணார் டேம் மாதிரி ஓபன் ஆகிறத பார்த்தா நம்ம வளையாபதி மாதிரியே இல்ல? மாதிரி இல்லடா, வளையாபதியே தான். என்ன சார் பாரதியார் வேஷம் போறதுக்கு மூஞ்சில 1/4 கிலோ கம்பீரமாவது வேணாம்? கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருட்டு மூஞ்சி வச்சுட்டு எதுக்கு இந்த வேஷம்? அழுவுற குழந்தைக்கு சக்கரை தண்ணியை கலந்து கொடுக்கற மாதிரி பாரதியார் வேஷத்துல வந்து பாரதியார் பாடல்களை நடத்தினா தான் உங்களுக்கு வகுப்புல ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு என்னதான் நடத்த போறீங்க? பாரதியார் வேஷத்துல வந்திருக்கேன்ல, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அப்போ திருக்குறள் நடத்தினா ஐயன் வள்ளுவராக வருவே. அப்போ ஆதாம் ஏவாளை பத்தி நடத்தினா அம்மனமா வருவாரா? பெண்கள் எதிர்க்க என் மானத்தை வாங்குறியா? கிளாஸுக்கு வா, உன்னை பின்னி பிசில் எடுத்து பிரிச்சு பெண் பாரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானெடுத்து மயிரிழையில உயிர் தப்புனண்டா. வேன் இடிச்சே நீங்களா சாவ மாட்டீங்க. ஆஃப்டர் ஆல் இந்த ஃபேன் ஊந்தா சாவ போறீங்க. சும்மா ரெண்டா. இன்று பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பாரதி என்ன கூறி இருக்கிறான் என்று பார்ப்போம். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பூட்டி வச்சுட்டு சாவி அலமாரில் வச்சா திறக்க ஈஸியா இருக்கும்ல. ஐயா வணக்கம். வணக்கம், வருக. என்னது? சர்க்குலருங்கய்யா. நன்றி ஐயா. செல்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? சும்மாரா. தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற தம்பிக்கோட்டைங்கிற ஊருக்கு இந்த வருஷம் எல்லாரும் NSS கேம்ப் போறோம். ஐயா எங்க எல்லாருக்கும் கேம்ப் இன்சார்ஜ் யாரு? 10 நாள் உங்களை எல்லாம் கட்டி மாரடிக்கிறதுக்கு இந்த வருஷமும் என்னையே இன்சார்ஜா போட்டிருக்காங்க. இந்த வருஷம் எல்லாரும் கண்டிப்பா வந்தே ஆகணும். பேர் கொடுத்துருங்க. சரி நாங்கெல்லாம் பேர் கொடுக்குறோம். நீ போய் இந்த வாலெட் ட்ரெஸ் அவுத்து கொடு போடா.
டேய் இன்னும் இவன் என்எஸ்எஸ் கேம்ப் சர்க்கிள் வந்ததுலேருந்து எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கிறான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? 10 நாள் கேம்புங்கிறாங்க. எப்படிடா அக்காவை தனியாக விட்டுட்டு வர முடியும்? அடா என்ன மாமா, எங்க அக்கா கூட தான் தனியா இருக்கு. டேய் சி உங்கள் அக்கா எங்க தனியாக இருக்குது? எதிர்ட்டு மாமா பக்கத்து வீட்டு மாமா அவங்களாம் துணைக்கிறாங்களா லூஸு. உங்கள் அக்கா அவங்க அக்கா ஒன்னாடா? என்னதான் மச்சான் உனக்கு பிரச்சனை? இல்லைடா மச்சா, பக்கத்தில் காலேஜில் இருக்கும்போதே 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அக்கா ஃபோன் பண்ணி எங்கே இருக்க, சாப்பிட்டியா, காலேஜ் முடிச்சாச்சு சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லுவோம். அதான் என்ன பண்ணலான்னு பாத்தியா, அக்கா கிட்ட இருந்து ஃபோன். சரி பேசு. சொல்லுக்கா. காலேஜ் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எங்கடா இருக்க? தோ தோ வந்துட்டே இருக்கக்கா. பொழுது போறதுக்குள்ள சீக்கிரம் வந்து சேருடா. சரிக்கா. பாத்தியா, உன் வீட்டில் இருந்து ஃபோன் வந்ததா? உங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சா? டேய் இப்போ என்ன, உங்கள் அக்கா பர்மிஷன் கொடுத்தா வருவல்ல? நாங்கள் தாங்க்கா. யாருடா கரெக்டா சாப்பாடு டைம்க்கு பெல் அடிக்கிறாங்களேன்னு பார்த்தேன். நீங்க தானா? அக்கா பேங்க்குக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் லஞ்ச் டைம் போகக்கூடாது. ஃப்ரெண்ட் வீட்டிலாம் கரெக்டாக சாப்பிட்ற டைம் தான் வரணும். ஏண்டா அதான்டா ரூல்ஸு. சரி சரி உள்ள வாங்க. நாங்க உள்ள வரலக்கா. வெளியவே நின்னு சாப்பிட்டா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கும்டா. பரவாயில்லக்கா. டேய் நீ ஆள் பகலாம் குப்பை தொட்டிலோட கை விட்டு எடுத்து சாப்பிடுவியா? நம்மனா வெளியே நின்று சாப்பிட்டு போக வந்தோம். அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தோம். பெர்மிஷனுங்கிறீங்க, கையில பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் என்எஸ்எஸ் கேம்ப் போறோம்க்கா. போயிட்டு வாங்க. அழகிரியும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம்க்கா. கூட்டிட்டு போங்க. அவன் வரமாட்டேங்கிறானே. ஏ எல்லாம் உங்களால தான்க்கா. என்னாலியா? ஆமா, அன்பை அரிசி ஆக்கி சந்தோஷத்தை சாம்பார் வச்சு பொறுப்பை பொரியல் பண்ணி பாசன்ற பாயசத்தை பிளேட்ல ஊத்தி அக்மார்க் அக்காவை அவனை சென்டிமெண்ட்டா வளர்த்து விட்டுருக்கீங்க. அவன் உங்களை விட்டு 2 சென்டிமீட்டர் கூட பிரிய மாட்டான். அவன் வருவானு நாங்க 4 புல்லு கூட வாங்கி வச்சோம். எது இது 4 புல்லா உட்காந்து ரெடி பண்ணுன்றத இந்த டிராகுலா வாயன் உளறான்க்கா. முதல்ல படிங்க. உள்ள வாங்க, அவனை ரெடி பண்ணி அனுப்புறேன். அக்கா போதுங்கக்கா, அவனா போருக்கா போறான், டூருக்கு தானே போறான். அக்கா நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? டேய் உன் டபுள் மைண்ட் டால்டா டின் போட்டு அடைக்க. அதான் அக்காவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, இன்னும் எனக்கு கன்ஃபியூஷனு. வா போலாம். ஃப்ரெண்ட்ஸோட தானே போறேன், சந்தோஷமா போயிட்டு வா. சரிக்கா. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். டேய் அந்த ஃபுல்லெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்கு மச்சான். மச்சா 10 ஃபுல் வாங்கியிருக்கோம். ஏன் பத்தாதா? எங்கடா போன அக்காவை காணோம்? வா. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. டேய் பின்ன என்னக்கா எப்போ பார்த்தாலும் பைசாவையும் பாயும் பரன் மேலே வச்சுட்டு எக்கி எடுக்கிறது உங்களுக்கு வேலையாக போச்சு. நீங்க போங்க, நான் வரேன். வாடா மச்சான், அக்கா கிட்ட வெயிட்டாக ஒரு அமௌண்ட் வாங்கிக்க. சைடிஸ்லாம் நிறைய செலவு இருக்கு. இந்தா தேங்க்ஸ்க்கா. அது உங்க எல்லாருக்கும் சேர்த்து குடு. அக்கா 1500 தான்க்கா இருக்கு. 1500? எங்க? ஆ இந்தா 1000 ரூபாய். 500 ரூபாயே உனக்கு தண்ட செலவு தான். போ. ஏண்டா உன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேடா? இருக்கிற காசை புடுங்குறதுக்குள்ள கிளம்பலாம். வா வரேங்க்கா. ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணுக்கா. டேய் நிலாவுக்கு போன ஆம்ஸ்ட்ராங் கூட அவங்க அக்கா கிட்ட இவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டாரா? இங்க இருக்க தம்பி கோட்டைக்கு போறதுக்கு இவ்வளோ பேச்சு. வணக்கம். யார் நீங்க? வந்து நாங்கள் சென்னை ஆர்கே காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் சார். கிராமத்தை தத்தெடுத்து சுத்தம் பண்ண வந்திருக்கோம். ம் ஆமாம், உள்ளூர்காரங்களே கிளிக்க முடியல, இதில் வெளியூர்காரங்க வந்து கிளிக்க போகிறாங்களாக்கும். மாமா தெரியும் உள்ள வரத்துல உள்ள வாங்க. இருக்கட்டும். என்னடா ஓனிடா டிவி விளம்பரத்துக்கு வர பூதம் கொம்பு இல்லாம உட்காந்துருக்குது. அங்க பாடுறா, சாணி மாடுக்கு சட்டையும் வெட்டியும் கொடுத்து கணக்கு எழுத வச்சிருக்கானுங்க. எல்லாரும் எங்க தங்குறத உத்தேசம்? வீடு தான் இவ்வளவு பெருசா இருக்குங்களே, நீங்க ஊன் சொல்லிட்டீங்கன்னா இங்கே தங்கிடுவோம். அதான் ஊன் சொல்லிட்டாரு, போங்கடா போய் பேக்ல எடுத்துடுவாங்க. ஐயா அவன் விளையாட்டு பிள்ளைங்க, இதாவது இப்படித்தான் தமாஷா பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே தங்கிக்கிறோங்க. டே இளங்கோ, நம்ம பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணி கொடுறா, எல்லாரும் அங்கேயே தங்கிட்டோம். ஐயா வேலையை கோயில்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கோயில் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கிறதா சொன்னாங்க. டேய் வந்துட்டோம் மாமா. இந்தாங்க. சரி இருக்கட்டுங்க. யோ வாத்தி, அம்மா காலத்துல 100 பவுன் நகை கிடக்கு, பொழுது சாயத்துல சாவி என் கைக்கு வரணும். சரியா சாயங்காலம் அவனுக்கு காக்கா வலி போருமா? சும்மாரா இல்ல சாவி கேக்குறான். சும்மாரா. ஐயா கண்டிப்பாங்க வர்றோங்க. வணக்கம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்குது. என்னடா
நீ இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க. டேய் இவங்க தானே இந்த கோயிலோட ரிசப்ஷனிஸ்ட். இவங்களை மீறி யாரும் உள்ள போக முடியாது, வெளியே வரவும் முடியாது. அதோ சில்லறை நீட்டு இருக்காரு, அவர் தான் இந்த கோயிலோட அக்கௌண்டன்ட். 350. பெருசே எத்தனை தடவைனாலும் அதே 5 ரூபா தான், எடுத்து உள்ள வை. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. எங்கடா சார் வந்தார் சொன்னா ஆளையே காணோம். டேய் என்னடா சட்டை அழுக்க கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வந்தா என்னையும் அடையாளம் தெரியாத மாதிரி தலையை பிடிச்சி ஆட்டுறியா? சாரி சார், நீங்க தானா? வாங்க சார் உட்காருங்க சார். ஏமா கொஞ்சம் நவுறு. இங்க உட்காரணுமா? இல்ல சார், ரொம்ப தூரம் நடந்து வரீங்களா, கால் வலிக்குமா, தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவீங்கன்னு. இந்த கிண்டல் கேலியெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சு போடுவோம் பிச்சு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். சாவி ஏன்டா சாவி வாங்கினா யார்கிட்ட கொடுத்தேன்? தெரியல சார். என்னடா தெரியலன்றீங்க? சாவி இல்லாம எப்படி உள்ள போறது? சாவி என்னங்க ஐயா, கம்ப்யூட்டர் காலத்துல இன்னும் கந்தலான கோமணத்தை கட்டின்னு சுத்துறீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்ல? சும்மா குறைங்க. இந்த கருமத்தை எந்த காலத்துல வேணாலும் எதை வேணாலும் கட்டிட்டு சுத்தம், அது என் இஷ்டம். ஒழுங்கா உள்ள வந்து வேலையை பாருங்க. நல்ல புராதனமான கோயில். அன்பார்ந்த மாணவர்களே, நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களுக்கு நான் 1 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வந்துருங்க. போங்க போங்க போங்க. அதுக்குள்ள எல்லாரும் கோயிலை க்ளீன் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். சும்மா அப்ப அங்கங்க நிறைய ஒட்டடையா இருக்கு, அது எல்லாத்தையும் அடிங்க. நீங்க எல்லாரும் போய் அந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளி ஒரு இடமா போடுங்க. அதான் மேஸ்திரி சொல்லிட்டாருல, போங்கடா. உண்டியல க்ளீன் பண்ண போ. சார் உண்டியல் சாவி கொடுத்துருக்காங்களா? ஏன் உண்டியல திறந்து மொத்தமா க்ளீன் பண்ணிட்டு போறதுக்கா? சும்மா நீங்க 2 பேரும் போய் கோயில் சவுத்துக்கு வெள்ளை அடிக்க போங்க. சொல்லுங்க சார். இந்த நந்தவனத்துல ஒரே களையா வளர்ந்துருக்கு, நீ போய் அது எல்லாத்தையும் புடுங்க. ஓகே சார். வெற்றி கொடியட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, கடைசியில் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. டேய் கிரைனேட் வருதான்னு பாரு. ஏன்டா துப்புற? பின்னடா இவ்வளவு பெரிய சவுத்துக்கு வெள்ளை அடிச்சு முடியத்துக்குள்ள என் உயிரே போயிடும். அந்த ஆள் தான் சொல்றானா, நீ குடிச்சது பல்ல காட்டுனுக்குற. டேய் இவ்வளோ சோறு துணினா அப்புறம் எப்பறம் அவனுக்கு மூளை வளரும்? பிசாஸ் தலையா, வா இப்படி. உன்னை யார் சுண்ணாம்படி சொன்னா? அந்த பிரஷை கூட இப்படி. இப்ப பாரு, அறிவை யூஸ் பண்ணுங்க. வேலை முடிஞ்சிருச்சு, வா கோயில் வர போடுங்களா, போய் ஜாலியா சைட் அடிக்கலாம். அப்ப வேலை இப்ப என்ன எழுதியிருக்கு படி? சுத்தம் செய்யாதீர்கள். அவங்களே எழுதியிருக்காங்களா, அப்புறம் நம்ம சுத்தம் செய்யணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 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 இப்படி சுத்துங்க, இப்படி சுத்துங்க. உங்க செயினை கீழே விட்டு போறீங்க. தங்க வைக்கிற வேலைக்கு ஆட்டையை போட்டுடுவோம். ஆமாம்மா, கொடுங்க கொடுங்க. அது எதுவும் எடுத்து தரேன். என்னங்க கழுத்துல மாட்டீங்க? வாயா உன்ன யாரு துரத்துது? யாரு உள்ள வாங்க. என்னங்க நீங்க? எங்க வீட்ல நான் தாங்க இருப்பேன். அப்ப காலையில பார்த்தோமே அவரு எங்க அப்பா தான். வீட்ல எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல கோவில் சாவி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க என்எஸ்எஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சா? இல்லைங்க, இன்னும் 1 வீக் இருக்கு. உங்க அப்பா தான் வேலையெல்லாம் முடிஞ்சா இந்த சாவி எங்கே கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். ஏன்? இல்ல சாமி கழுத்தில் 100 பவுன் நகை இருக்கா, அதான். ஒரு சின்ன தோடு அதையே எடுத்து கொடுத்தீங்க. நீங்களே சாமி நகையை திருட போறீங்க? சாவியை நீங்களே வச்சுக்கோங்க. தொல்லை தாங்க முடியாதுன்னு தான் அவன் லெட்டர் எழுதி வச்சு தூங்குறான். அவனை போய் தொந்தரவு பண்றியா? ஒழுங்கா தூங்குடா. ஹாய் மச்சான், தெரியும்டா எனக்கு. நீ அந்த பொண்ணை கட்டி உருளும் பொழுது இன்னைக்கு நைட்டு நீ என்ன தூங்க விட மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. யூ நோ ஒன் திங், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா லவ் பண்ணவும் தூக்க மாத்திரை போட்டுப்பான். அதே லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கூட இருக்க ஃப்ரெண்டு நான் தாண்டா தூக்க மாத்திரை போட்டுக்கணும். அதனால தான் முன்கூட்டியே 3 மாத்திரை போட்டுக்கிட்டேன். பேலன்ஸ் 2 மாத்திரை இருக்கு, அதை நீ போட்டுக்கிட்டு குப்பர் அடிச்சு போடு. கோவத்தில் லெட்டர் கீச்சிடாத, நாளைக்கு நாள் ஒரு புது லெட்டர் எழுத முடியாது. ஆல்ரெடி எனக்கு தூக்கம் வந்துருச்சு. பாய், குட் நைட். மச்சான் எல்லாரும் தொட்டில் கட்டுவாங்க, இவன் ஊஞ்சல் கட்டுனுங்கிறான். இவனுடைய லவ் வந்துட்டா போதும்டா. எதை கட்டுறானுங்க எதை அவுக்குறானுன்னு சொல்ல மாட்டானுங்க. இப்ப கேட்டா சப்பக்காரன்னு சொல்லுவான் பாரு. மரத்துல எதுக்கு இப்ப தராசு கட்டின? ஊஞ்சல்னா அது ஒரு தனி ஃபீலிங்டா. இந்த ஊஞ்சல் வீட்டில் மட்டும் இல்லடா, கோவில் மரத்துலயும் கட்டணும். கனகா, அங்க இருக்க குரங்கு பயலுக உன்னை பார்த்து ஊஞ்சல் கிஞ்சல்னு ஏதோ கிண்டல் பண்றானுங்க பாரு. வா என்னன்னு கேப்போம். டேய் சும்மா இருக்கடா, வந்து மச்சான் யானை குட்டி வருதுடா. யார பார்த்தா ஊஞ்சல் கிஞ்சல்ல கிண்டல் பண்றீங்க? ஏஞ்சல் மாதிரி இருக்கிறவங்கள யாராவது போய் ஊஞ்சல்னு சொல்லுவாங்களா? என்னடா மச்சான் கேட்டியாடா? ஏஞ்சல் ஊஞ்சல் தாடி வைக்காத டியரா மாட்டான்டா. என்னடா வேலையை பாருங்கன்னா இங்க வந்து பொம்பளை பிள்ளைங்களோட வெட்டி அரட்டை. ஓஹோ, என்ன வாத்தியாரே, இதெல்லாம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானா? ஐயோ மன்னிச்சு காத்தா, இந்த தருதலைங்கெல்லாம் என் ஸ்டூடெண்ட் தான். கனகா அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? அப்போ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஓகேவா?
எங்க அப்பாக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவார். அப்போ ஒரு கூட சாத்துக்குடி வாங்கி தர, தோலை உரிச்சு தர சொல்லு. வாய்தா நான் எத்தனை தடவை பெல்ல அடிச்சோம், சாமி என் கண்ணை மட்டும் திறக்கல. நிச்சயமா உன் கண்ணையும் சீக்கிரமா இந்த சாமி துறக்க வைக்கும். நிஜமா? நிஜமா. ஏண்டா ஊருக்குள்ள ஐயரு பொண்ணு இருக்கு, வக்கீல் பொண்ணு இருக்கு, டாக்டர் பொண்ணு இருக்கு, குமாஸ்தா பொண்ணு இருக்கு. இதெல்லாம் லவ் பண்ணாம காலகாலமா ஏன்டா வில்லம் பொண்ணியா லவ் பண்றீங்க? வில்லம் பொண்ணு இல்லைன்னு வச்சுக்க, 5 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா பாரு, அந்த பொண்ணை லவ் பண்ணுவானுங்க. அதுலதான் மச்ச ஒரு கிக்கே இருக்கு. கிக்கு தில்லாலங்கடியில உன்னோட வச்சுப்பா. எங்களை மாதிரி ஏய் கட்ட போடு சட்டை. உன்னனா என்ன ஏனா முட்டிட்டு அங்க நிக்கிற? இங்க வா. கூப்பிட்டா உனக்கு காதுல விழல, நீ பாட்டுக்கு முட்டிட்டு அங்க நின்னு கதை பேசிட்டு இருக்க. ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும். ஏனிக்கெல்லாம் கொம்பு முளைக்காது, தந்தை வேணா முளைக்கும். முட்டுப்பா, அங்க சாமி அக்கா வெயிட்டிங். இதுக்கு உனக்கு கொம்பே முளைச்சிருக்கலாம்டா. இப்ப நம்மளாம் ஒழுங்கா உயிரோட ஊர் போய் சேர வேண்டாமாடா? ஏன் சார் லவ் நான் இப்படி பயப்படுறீங்க? ஏய், யாரா பயப்படுறது? இன்னைக்கு வேணா நான் உங்களுக்கு வாத்தியாரா இருக்கலாம், ஆனா ஒரு காலத்தில் நானும் உங்களை மாதிரி பிளே பாய் தான். என்ன பிளாஷ்பேக்கா? ஏன் அதை குப்பரை பார்த்து சொல்லக்கூடாதா? ஒரு புள்ளைய பார்த்தா மட்டும் பத்தாது, அவ மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் என்ன உயிருக்குயிரா காதலிச்சாவ. டேய் சைசா, டேய் என்னடா படுத்துட்டானுங்க? பின்ன உங்க பிளாஷ்பேக் என்ன சங்கர் படம் பிளாஷ்பேக்கா? இதை ஒரிஜினல் ஜெய் பண்ணும்போது இவங்களாம் தேட்டரில் தம் அடிக்க போயிட்டானுங்க. உங்க மூஞ்செல்லாம் வச்சு சாங் போட்டா பாருங்க, விசவாய் தாக்கின மாதிரி கிடக்குறானுங்க. ஏண்டா இதுக்கே படுத்துட்ட எப்படிடா? டேய் அவ ஹேண்ட் ரைட்டிங் பாருடா, எவ்வளவு முத்து இருக்குல்ல. கோத்து இடுப்பை சுத்தி அருணாகரில் கட்டிக்கோ போடாங். இங்க கை கடுக்க கோயில் சுத்தி நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறோம், அவனுங்க ஏதோ கிரிக்கின்னு இருக்காளுங்க. ஏதோ உன்வாள்ன்றதால தான் சும்மா இருக்கேன், இல்லைன்னா கரைச்சி சுண்ணாம்பு மூஞ்சில் ஊற்றிடுவேன். என்னன்னு கேள்றா கேள்றா. ஹலோ, என்ன நைட் ஏதோ 12 மணி பெட்ஷீட்டு போத்திட்டு ஃபிகர்கிட்ட பேசுகிற மாதிரி ஹலோ சத்தம் போட்டு கேள்றா. ஹலோ, சுண்ணாம்பு ஊற்றிட வேண்டியது தான். ஓ எக்ஸாமா? என்ன சப்ஜெக்ட்? உங்களுக்கு லவ் சப்ஜெக்ட், எனக்கு காமெடி சப்ஜெக்ட். டேய் ஏன் கிறுக்குனான்னு கேள்றா. ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வெள்ளை அடிச்சிருக்கோம், ஏன் கரையில கிறுக்கிறீங்க? இல்ல நான் ஒன்னும் கிறுக்கல. கோயில் செவத்துல எக்ஸாம் நம்பர் எழுதி வச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவோம். பாஸ் ஆயிடுவீங்களா? அப்ப எக்ஸாம் எழுத வேணா, வாங்க சினிமாக்கு போலாம். என்ன திமிரா? இல்ல தீராத விளையாட்டு பிள்ளை. வா வா வா, மூஞ்சில சுண்ணாம்பு வச்சிரவா. மூஞ்சில சுண்ணாம்பு. என்ன முருகரை விநாயகர் கும்பிட்டு இருக்குது? இங்க இருக்க என்ன அங்க கறியில கிறுக்கி வச்சிருந்தீங்க செவுத்துல, இங்க சாமி சுத்தம் பண்ணி வச்சா குப்பை தந்து போட்டுட்டு இருக்கிற. என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? குப்பையா இது? வேற என்ன? நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்கிறதுக்காக 108 தடவை ஸ்ரீராம ஜெயம்னு விடிய விடிய எழுதி கழுத்துல மாலையா போடுங்க. அதுக்கு அப்புறம் பிட் எழுதிருந்தாலும் பாஸ் ஆயிருப்ப. 108 தடவை இல்ல 1008 தடவை உட்காந்ததுனால நீ சத்தியமா பாஸ் பண்ண மாட்டேன். பின்ன ஆஞ்சநேயர் போட வேண்டிய ஸ்ரீராம ஜெயத்தை தான் முருகர் போட்டு இருக்க.
அப்போ இது ஆஞ்சநேயர் இல்லையா? அப்போ வருஷத்துக்கு வந்து முருகர் தான் போட்டுட்டு இருக்கியா? அப்புறம் எப்படி ஆஞ்சநேயர் பாஸ் பண்ண வைப்பாரு? இந்தா இப்போ நான் ஆஞ்சநேயரை பார்த்தா ஒன்றும் பதட்டப்படாத. வாய அப்படி வச்சுக்க. இந்தா இதை கழுத்துல போட்டுக்கோ. இதை விட பெரிய ஆஞ்சநேயர் சிலை இந்த கோவிலே கிடையாது. ஓ பிள்ளையாரப்பா, எக்ஸாம் நல்லா எழுதணும், எல்லா கொஸ்டினும் ஈஸியா வரணும். நீ இதான்ப்பா தலைவரே, கொஞ்ச நாளா என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியத்தை நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். இந்த ஊர்ல கனகான ஒரு அழகான பொண்ணை நான் காதலிக்கிறேன். இது அந்த பொண்ணுகிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு எல்லாமே நீ தான் பிள்ளையாரப்பா. எப்படியாவது அந்த பொண்ணை என் கூட சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். ஹலோ, பிள்ளையார்கிட்ட நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். கேட்டிங்களா? அதுக்குள்ளே வா. இப்பதாங்க நான் சொன்னேன். காட் இஸ் கிரேட்டுங்க. பிள்ளையாரே, நீ சேட்டலைட் விட சூப்பர் ஃபாஸ்ட். அதுக்குள்ள இந்த பொண்ணை என் கூட சேர்த்து வச்சிட்டியே. தேங்க்யூ. வந்த இடத்துல உத வாங்கிட்டு போயிடாதீங்க. எங்க ஊரை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. ஏன் இந்த ஊர்ல எல்லாருக்குமே 5 கால் 6 கால் இருக்கா? எல்லாருமே மனுஷங்க தானே. பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரி தான் தெரிவாங்க. கனகா, எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பிள்ளையார் முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம், நான் போகணும். சரி சரி, எக்ஸாம்ல டிஸ்டர்ப் பண்ணல, நல்லபடியாக எழுதிட்டு வா. என்னடா உன் ஆளை வாழ்த்தி அமுச்சிட்டியா? ஆமாடா. ஆனால் சத்தியமாக பாஸ் பண்ண மாட்டா. ஏன்? ஏன்னா ஆள்கிட்ட கீழே விட்டு போயிட்டால.